என்னம்மா வயிறு இறக்கமா இருக்கு? கொஞ்சம் இறக்கமா இருக்கு. இறக்கமா இருந்தா பையன்னு சொல்லுவாங்க. பையனா? அப்ப பையனா உனக்கு? யாரு கவிதா மேமா? வாங்க வாங்க. வயிறு வந்து இப்படித்தான் இருந்ததுன்னா அது பையன். இப்ப மாத்துவாங்க. இந்த மாதிரி வயிறு இருந்ததுன்னா அது பொண்ணு. உங்களுக்கு பொண்ணு. நான் ஆம்பளை, அது தொப்பையா? இல்ல சொல்றேன், எக்ஸாம்பிளுக்காக வயிறு அப்படி. இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஜெண்டர் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண மாதிரியே சொல்லிடும், இது பையன் இது பொண்ணு அப்படின்னு. டாக்டரான எங்களுக்கே தெரியாதுங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இதெல்லாம் ஒரு மித்து. நான் கேள்விப்பட்ட மித்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? ஸ்வீட் சாப்பிட்டா அது கேர்ள் பேபி, காரமாக சாப்பிட்டா பாய் பேபி. அதே மாதிரி வயறு மேலே இருந்தா பாய் பேபி, கீழே இருந்தா கேர்ள் பேபி. அப்புறம் இன்னொன்று இருக்குங்க, லெஃப்ட் சைடில் திரும்பி படுத்தா அது கேர்ளு, ரைட் சைடில் திரும்பி படுத்தா பாய். ஸ்கேன் எடுத்து வந்ததுக்கப்புறம் பேபியோட ஹார்ட் பீட் வச்சு, மேடம் என்னோட பேபி பொண்ணா பையனா சொல்லுங்க அப்படி சொல்லுவார். எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன், ஏன்னா எங்களுக்கே தெரியாது அந்த ஹார்ட் பீட் வச்சு அதை சொல்றதுக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் சில பேர் உருவாக்கின மித்து தான், இதெல்லாம் உண்மை இல்லை. நீங்கள் 9 months வெயிட் பண்ணி உங்கள் பேபியை டெலிவரி பண்ணி அந்த மொமெண்ட்ல டாக்டர் உங்களுக்கு ஜெண்டர் ரிவீல் பண்ணுற அந்த ஒரு சர்ப்ரைசிங் மூமெண்ட் எவ்வளோ அழகானது. அதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஆனால் இந்த மாதிரி மித்துக்கெல்லாம் போகாதீங்க.